என்னங்க லெட்டர் படிச்சுட்டு நீங்களே சிரிச்சிட்டு இருக்கீங்களே? என்ன லெட்டர் இது? உங்க அண்ணன் எழுதியிருக்கான். அண்ணனா? என்ன எழுதிருக்காரு? பொண்ணு பாத்தாச்சா? பொண்ணு எப்படி இருக்காளா? அண்ணனுக்கு பிடிச்சு போச்சா? இரு பூரா படிச்சு பார்த்து சொல்றேன். கொஞ்சம் சத்தமா படிங்க, எனக்கு கேட்கிற மாதிரி. அப்ப முதல் வந்து படிக்கிறேன். வந்த மறுநாளே தாய் தந்தையர் ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்த பெண்ணை என்னை அழைத்துக் கொண்டு போய் காட்டினார்கள். படிங்க. பெண்ணின் குடும்பம் பெரும் பணக்கார குடும்பம். ஆனால் அவர்களுக்கு பணத்தின் மீது இருக்கும் பற்றுதலை விட பண்பின் மீது அதிக பற்றுதல் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. சரி, ஒரு பொருளின் மீது எனக்கு ஏற்படும் பற்றுதலை விட உன் மீது நான் வைத்திருக்கும் பற்றுதல் அதிகம் என்பதை நீ உணர்ந்திருப்பாய் என்ற நம்பிக்கையோடு படிக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு உன்னிடம் நேரில் சொல்லி வந்தபடி பெண்ணின் புகைப்படத்தை இத்துடன் அனுப்பி இருக்கிறேன். ஏன் இப்படி திடீர்னு ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, ஒரு மயக்க மாதிரி. இப்ப சரியா போச்சு. சரியா போச்சு. எங்க இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, பச்சை பிள்ளையாட்ட இருக்குங்க. இந்த பொண்ணை கட்டிக்க சொல்லி அண்ணனுக்கு லெட்டர் போட்டுங்க. எங்க என்ன எழுதுறீங்களா? என்னங்க என்ன எழுத போறீங்க? என்னமோ எழுத போறதா? நீ போ. ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ. பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ. ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ. பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ. பாலிலும் வெண்மை, பனியிலும் மென்மை, பாலிலும் வெண்மை, பனியிலும் மென்மை, பச்சை இளங்கிழிமொழி நீ சொல்வது உண்மை. பாதிகள் நெஞ்சம் உரைத்திடும் வஞ்சம், உண்மை என்று சொல்வதற்கு தெய்வமும் அஞ்சும்.
தேன் என்ற சொல் என்றும் தேனாகுமோ, தீ என்று சொன்னாலும் தீயாகுமோ? ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ. பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ. பெண்ணோடு தோன்றி பெண்ணோடு வாழ்ந்தும், பெண்ணோடு தோன்றி பெண்ணோடு வாழ்ந்தும், பெண்மனது என்னவென்று புரியவில்லையோ? கண்ணென்ன கண்ணோ, நெஞ்சென்ன நெஞ்சோ, களங்கம் சொல்பவர்க்கு உள்ளமில்லையோ? ஆதாரம் ஊரென்று ஊர் சொல்லலாம், ஆனாலும் பொய் என்று நான் சொல்லுவேன். ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ. பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ. ஒரு பதிலும் சொல்லாத ஊர் சுத்திக்கிட்டு இருக்கா. அவங்க நம்ம பத்தி என்ன நினைப்பாங்க? யார் நம்மளை பத்தி என்ன நினைப்பா? ஏண்டா ஏய்யா பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு என்ன முடிவை சொல்றதுன்னு? அப்பா, முடிவு சொல்ல வேண்டிய பொறுப்பை என் நண்பன் ரவி கிட்ட விட்டுருக்கேன். போட்டோவை அனுப்பிச்சிருக்கேன். அவன் லெட்டர் வர்ற வரைக்கும் தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இருடா. ஏண்டா இந்த பொண்ணு வேண்டான்னு எழுதுறான்னு வச்சுக்கோ, நீ என்னடா பண்ணுவ? நீ அம்மா தானே? ஆமா. உன்னை விட என்னை பத்தி அவனுக்கு கொஞ்சம் அதிகமாவே தெரியும். என் மனசுக்கு விரோதமா அவன் எழுதவே மாட்டான். நான் தான் அவன். சொன்னேன்ல சொன்னேன்ல, அவன் தான் எழுதியிருக்கான். போய் பாருடா. அம்மா, அவன் தான் எழுதியிருக்கிறான். என் ஆவியில் கலந்துவிட்ட அன்பு ரகு, அன்பு ரகு, உன் கடிதத்தையும் அத்துடன் அனுப்பியிருந்த பெண்ணின் புகைப்படத்தையும் கண்ணுட்டேன். மகிழ்ச்சி. எப்படிமா? ஊருக்கு சென்று 4-5 பெண்களை பார்த்து அவர்களின் புகைப்படங்களை அனுப்புவதாகவும், அதில் நீ எந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கிறாயோ அவளையே நான் மணந்து கொள்கிறேன் என்றும் என்னிடம் சொல்லிவிட்டு சென்றாய். இப்போது ஒரே ஒரு பெண்ணின் படத்தை மட்டும் அனுப்பி இருக்கிறாய். அதிலிருந்து இந்த பெண்ணையே நீ விரும்புகிறாய் என்று நான் நினைக்கிறேன். நான் 1000 மைலுக்கு அப்பால இருக்கட்டும், என்னுடைய அந்தரங்க ஆசை என்னன்னு என்னுடைய நண்பர் ரவிக்கு தான் புரியும். ரகு, வாழ்க்கை என்பது கல்யாணத்தோடு முடிந்து விடுவதல்ல, கல்யாணத்திலிருந்துதான் வாழ்க்கையே ஆரம்பமாகிறது என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். அனுபவபூர்வமான அந்த பொன்மொழி, உன் எதிர்கால வாழ்க்கை, நீ அனுப்பியிருக்கும் புகைப்படத்தில் உள்ள பெண்ணின் முகத்தோட்டம், இம்மூன்றை வைத்து நான் 2 நாட்களாக தீவிரமாக சிந்தித்தேன். அந்த சிந்தனையின் விளைவாக எனக்கு கிடைத்த முடிவு இதுதான். எனக்கு கிடைத்த முடிவு இதுதான். இந்த பெண் உன் வாழ்க்கைக்கு ஏற்றவள் அல்ல. என்னடா இப்படி எழுதிட்டா? கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்களே. எங்க அப்பா என்ன பார்த்து பார்த்து அழுதுகிட்டே இருக்காரு. எங்க நீங்களே சொல்லுங்க. இப்ப நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன் இல்ல, நான் ஏதாவது தவறா நடந்துக்கிற பொண்ணு மாதிரி தோணுதுங்களா? அட நீங்களா? சரி, நேற்றுக்கு உங்க நண்பரை சந்திச்சிட்டீங்களா? அப்படி எப்படி போய் சேர்ந்தீங்க? இந்த பெண் உன் வாழ்க்கைக்கு ஏற்றவள் அல்ல. ரகு, அவங்களுக்கு என்னடா பதில் சொல்றது?